அனைவருக்கும் வணக்கம். உலகில் முடியவே முடியாது என்ற காரியம் எது தெரியுமா? இதுவரை நாம் தொடங்காத காரியமாகத்தான் இருக்கும். அடுத்துதான் ஒரு சின்ன குட்டி கதை, ஒரு சிறுகதை. ஒரு ஊர்ல ஒரு வைர வியாபாரி இருக்கார். அவரு ஒவ்வொரு மாநிலங்களுக்கா சென்று அண்டை மாநிலங்களுக்கு போய் தன்னுடைய வைர நகைகளை எல்லாம் விற்பதற்காக போறாரு. போகும்போது தன் கூட உதவியாளர் ஒருவரையும் கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொரு மாநிலத்துல விற்கும் போது ஒரு ஸ்டேட்ல ஒரு அழகான கிளியை பார்க்கிறார். அந்த கிளிங்கிறது வந்து நம்ம எதை சொல்லி கொடுக்குறோமோ அதை திருப்பி சொல்லக்கூடிய அறிவு வாய்ந்தது. அந்த கிளிகிட்ட பேச்சு கொடுக்கும்போது உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் அதே கேள்வியை திருப்பி கேட்குது. உன்னுடைய வாசவர் நேர் கேட்டா திரும்பி கேட்குது. அது மாதிரி எந்த மொழியில கேட்டாலும் திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்கு. அவருக்கு பார்த்தோன்னே ஆச்சரியம். ஒரு அழகான கிளி, சின்ன கிளிக்கு அறிவு நம்மளை விட அறிவுல குறைந்தது, இத்தனைக்கு பதில் சொல்லுது, கேட்குது, அந்த அளவுக்கு அதுக்கு பழக்கியிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த கிளியை வாங்கி தன் கூட வந்த உதவியாளர்கிட்ட கொடுத்து எங்க வீட்டுல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவர் போய் தன்னோட வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்து தன் மனைவிட்ட கேட்கிறார், ஒரு கிளி வாங்கி கொடுத்தனே வீட்டுக்கு வந்துதா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா என்ன செய்றாங்க, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடைக்கு போய் காயெல்லாம் வளர்க்கும் இல்லையா, அந்த வடச்சட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன புரியுதுப்பா? கிளிய சமைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி கதை உணர்த்துற நீதி என்ன அப்படின்னா, எந்த ஒன்றின் முக்கியத்துவம் உணர்த்தப்படவில்லையோ அந்த பொருள் முற்றிலும் சேதமடைந்து விடும். ஒழுக்கம் வாழ்க்கையில உயிரை விட மேலானதுப்பா அப்படின்னு சொல்லி புரிய வச்சு வாழ்ந்து காட்டி உணர்த்தி இருந்தாதான் அந்த பிள்ளைங்க அந்த ஒழுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். அப்படி இல்லைன்னா அது சிதைந்து விடும். அது கல்வி, ஒழுக்கம், கைப்பொருள் எதுவாயினும் சரி, முக்கியத்துவம் உணர்த்தப்படவில்லை எனில் அந்த பொருள் முற்றிலும் சிதைந்து விடும். அதனால எந்த ஒன்றின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து செயல்படுவீர்களாக. நன்றி.